안녕하세요. 시작해볼까? ஹாய் ஹலோ கேண்டீஸ் வெல்கம் டு ஆமி எஃப்எம் ஃபீல் எப்படி இருக்கீங்க ஹோபி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது த கிங்ஸ் லவ்வோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம் 3 ஷார்ட்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க நான் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட கதை கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். கடைசி எபிசோடு எதோட கடைசியாக விட்டுருப்பேன்னா, இங்கே ஜங்குக்கோட அப்பா அவங்களோட சன்னுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருப்பாரு. ஒன் டே ஃபுல்லாக அப்படியே வெயிலில் நிற்கிற மாதிரி, தண்ணி சாப்பாடு எதுவுமே கொடுக்காத மாதிரி. ஸோ அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வந்து வாங்கிட்டதுக்கப்புறம் அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுந்திருப்பார். அவங்க அம்மாவோட மடியில் இப்போ படுத்திருக்காரு. ஸோ அதோட விட்டுருப்பேன். அப்போ படுத்திருக்கும் போது உங்களை திங்க் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நுஹா ரஃபி 7 to 5 அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்எஃப் வந்து கேட்டிருந்தாங்க, முன்னாடியிலேருந்தே கேட்டுட்டு இருந்தாங்க தான். ஸோ இதில் வந்து அடுத்த பார்ட் நீங்கள் போடும்போது என் பேரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் மென்ஷன் பண்ணிட்டேன்டா. சரி வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா. ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. ஸோ இங்கே ஜங்குக் எந்த ஒரு சேட்டையும் அவ்வளோ கிடையாது. லைக் மெச்சூர்ட் காய் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு சில நேரங்களில் அவங்க அப்பா பெரிய தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணினாலும் கூட இப்போது அவன் மாறி இருக்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல விதமாக தான் தோணுது. பரவாயில்ல, நம்ம பொண்ணில் முன்ன மாதிரி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அப்படி மாறவே கிடையாது. சுத்தமாக ஒரு துளி கிடையாது. எப்படின்னா மார்னிங்லலாம் முன்னாடி வந்து வெளில போகிறது, இந்த சண்டை வளர்க்குறது, இந்த தப்பு பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். ஆனால் இதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி இப்போ நைட் ஆக்கிட்டாரு. யாருக்குமே தெரியாமல் அரண்மனை விட்டு வெளில போகிறது ரகசியமாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வெளியில் பார்த்தா எல்லாருமே நல்ல விதமாக இருக்கிற மாதிரி, லைக் மார்னிங்கு அதை மாதிரி இருக்கும்போது அப்பாவுக்கு வந்து சேவை பண்ணுற மாதிரி லைக் அந்த மாதிரி ப்ரிட்டன் பண்ணிகிட்ருக்கார். பட் நைட்டு அவரோட சுதந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்துகிட்ருக்காரு. ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்கள் போய்கிட்டே இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரண்மனையில் பேச்சு அடிபடுது. அரசரும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டார். அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், வயசு வேறு ஆகிட்டு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா இடத்துலேருந்து புகஞ்ச வரதால் இங்கே ராணிக்கும் அந்த திங்கிங் இப்போ தான் தோணுது. ஸோ அதை வந்து ராஜா கிட்டே சொல்கிறாங்க. சரி நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரியில் வேறு ஏதாவது இளவரசி யாராவது இருக்காங்களா பார்த்துட்டு அவங்களுக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி போயிட்டுருக்கு. லைக் எப்படின்னா ரொம்ப அடிக்கடி இருமிக்கிட்டே இருக்கிற மாதிரி, கான்ஷியஸே இல்லாமல் லைட்டாக பொதுன்னு கீழே விழுற மாதிரி அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. உடனே மருத்துவர்கள் அங்கே இருக்கிறவங்கள போய் கூப்பிட்டுட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்ததுக்கப்புறம் அங்கே வந்து சொன்னால் ராஜாவுக்கு முன்ன மாதிரி உடம்பு இல்லை, அவருக்கு வயசாகுது, அதனால தான் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து அந்த மருத்துவர் மட்டும் தனியாக ஜங்குகாவை கூப்பிட்டுட்டு இதேமாரி அப்பா ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டார், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவரோட ஷர்ட்டை பிடிக்கிறாங்க. ஆமாம் அரசே, அப்பாவுக்கு உடல்நிலை ரொம்ப ரொம்ப அதிகமாக பாதிச்சிருக்கு. ஏதோ ஒன்று அவருக்கு ஒத்துக்கலை, இல்லை அவர் சாப்பாட்டில் ஏதோ ஒன்று கலந்துருக்க மாதிரி, இது ஆனால் முன்னாடியிலேருந்து கலந்துருக்க மாதிரி டக்குன்னு பாஞ்ச மாதிரி இல்லை. இப்போ நம்ம என்ன தான் அந்த விஷத்தை முறிக்கணும்னு நினச்சாலும் முடியாது. அப்பாவுக்கு மொத்தன ஸ்டேஜ் ஆகிடுச்சு தம்பி, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு அப்படியே ஒன்றுமே புரியவே இல்லை. லிட்ரலி செம்ம டென்ஷனில் காயமே கத்திட்டுருக்காரு. ஸோ அங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸை தூரத்துலேருந்து அங்கே ராணி அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு எதுக்கு அங்கே சண்டை போடுற மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆனாலும் இப்போ அவங்க ஹஸ்பண்டோட சோகம் தான் அவங்களுக்கு பெருசாக இருக்குது. என்னங்க உடம்பு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? எனக்கு என்ன நல்லா இருக்கு, ஜங்குக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அவனை அரசராக போட்டுட்டு நான் கொஞ்சம் அரண்மனையில் ஓய்வு எடுத்துக்கலான்னு இருக்க. சரி நீங்கள் பேச வேணாம், உங்களுக்கு பேசினா நிறையா இருமல் வருதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே அவங்கள வந்து மடியில் போட்டுட்டு அரசரை வந்து லைக் எப்படி சொல்கிறேன் தலை கோதி விட்டுட்ருப்பாங்களே அந்த மாதிரி இங்கே மகாராணி வந்து தலை கோதி விட்டுட்ருக்காங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. அதை முறிக்க முடியாதா? அந்த விஷத்தை எடுக்க முடியாதா? எடுக்க முடியாது, ஆனால் தடுக்க முடியும். இதுக்கு மேலே பரவாமல் தடுக்க முடியும். இதுக்கு மேலே அதை கொடுக்காம இருந்தால் நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே பண்ணோம்னா அப்பாவோட வாழ்நாள் கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தலையில் கை வச்சுட்டு அவங்க அப்பாவோட நிலைமையை நினைக்கும் போது அப்படியே கண்ணிலேருந்து தார தாரையாக ஊற்றிட்டுருக்கு. இங்கே ஜங்குக்காக்கு ஒரு திக் ஃப்ரெண்ட் இருக்கார். ஸோ எப்படின்னா எல்லா கெட்டத்துலேயும் சரி எல்லா நிலத்துலேயும் சரி அவர் கண்டிப்பாக அவரோட இருந்தே ஆகணும், இருந்துக்கிட்டே தான் இருப்பார். ஸோ அவரை கூப்பிட்டுட்டு அவர் பேர் பார்த்தார்னு வச்சுக்கலாம். நம்ம பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சொல்லுங்கள் அரசி. எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகமாக இருக்குது, நீ அதை மட்டும் பார்த்து விசாரிவை. அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் போகுது, அது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். எங்கள் அப்பா உயிரை நான் மீட்டு எடுத்தே ஆகணும். அதுக்கான வேலையை பார்த்தா அப்படிங்கிறாரு. உத்தரவு மன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிட்டாரு. இப்போது அப்படியே அந்த வெளியில் வாசல் இருக்கும், அந்த வாசலில் தான் நின்றுட்டுருக்காரு. அவரை தொடர்ந்து ஒரு 4-5 பேர் நின்றுட்டுருக்காங்க. அரசர் போனால் வந்த பக்கத்துலேயே பின்னாடியே ஒருத்தவங்க போயிட்டுருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்களாம் உள்ளே போய் அமருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் வெளியில் இருக்கும்போது நாங்கள் எப்படி உள்ளே போய் அமருங்கன்னு சொன்னேன். சரி சரிம்மாண்ணா அப்படி கடக்கடன்னு எல்லாம் போயிட்டாங்க. இப்போ அவர் மட்டும் இப்படி தனிமையாக உட்காந்து அங்கே பெரிய குளம் இருக்குது, அப்படியே அந்த குளத்துக்கு பக்கத்தில் போய் உட்கார்றாரு. ஒரு மாதிரி மனசு ரொம்ப பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்பாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த குளத்தில் ஒரு பின்பம் தெரியுது. அது நிலா பின்பம். அது அப்படியே அண்ணாந்து நிலாவை பார்க்குறாரு. ஸோ இப்படியே ஒரு 2-3 டேஸ் ஆயிடுச்சு. அரசருக்கு முன்னையோட இப்போ உடம்பு கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப முடியாமல் போயிட்டு அரசரால் டெய்லி ரொட்டீன் பண்ண முடியல. டெய்லியும் நான் அரண்மனையை சுற்றி வருது, இல்லை நாட்டு நடப்பில் என்ன, இல்லை ஏதாவது பஞ்சாயத்துனா என்ன இதுன்னு பார்க்குறது, இது லிட்ரலி அவரால் பண்ண முடியல. ரொம்ப இருமிக்கிட்டே வர்றதால அவரால் அடுத்தது பேசவே முடியல. ஸோ இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு நம்ம பையனுக்கும் கல்யாணம் ஆக போகுது, நம்ம பையனுக்கும் ஒரு அரச பதவி கொடுத்தா அவனுக்கும் பொறுப்பு எல்லாம் வந்துடும். என் பிள்ளைக்கு ஏற்கனவே வந்துட்டு அவன் இனிமேல் நாட்டை ஒழுங்காக பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பெரியவங்களாக இருப்பாங்களே, ஸோ அவங்கக்கிட்ட இதுமாரி ஜங்குக் தான் நெக்ஸ்ட்டு ஆள போகிறான், இதுக்கு மேலே என் உடம்பு சரியில்லை, அதனால் நானே நவுந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்திருப்பார். அதுக்கு எல்லாருமே 1-2 பேர் மறுத்தாலும் நிறைய பேர் அவரோட உடல்நிலையும் பார்க்குறாங்க. சரி மன்னா அப்படிங்கிற மாதிரி. ஸோ முடிசூட்டு விழா நடக்குது இங்கே ஜங்குக்கு. அவர் நிறைய தடவை வேண்டாம் வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க அம்மா, அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் பார்த்தா, அவங்க அப்பா எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணி இல்லை பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு பொறுப்பு வரணும், நீ அரசராக இருந்தால் நல்ல பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு வழியாக இன்றைக்கி முடிசூட்டு விழா. அவருக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அப்பாக்காக அப்படிங்கிறதால அவர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ நல்லபடியாக முடிசூட்டு விழா நடந்துடுச்சு. இங்கே இப்போது இதுக்கப்புறம் அரசர் இவர் தான். ஸோ இவர் வந்து அப்படியே அந்தப்புறம், அதாவது வைஃப் சைடு அப்படியே போயிட்டாங்க. நான் வந்து அரண்மனையில் இருக்கணும்னு எனக்கு பிடிக்கல, என் பொண்டாட்டியோடய நான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஹஸ்பண்ட் நம்மளோட ப்ரிஃபர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சரிங்க நான் அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் ராணியும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து அரசருக்குன்னு ஆனால் தனி பதவி தனி இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகிறதால பார்த்தாவோட சேர்த்து இன்னொருத்தவங்களை வந்து சஜஸ்ட் பண்ணணும். லைக் எப்படி சொல்கிறதுனா, ஒருத்தவங்களை அந்த பார்த்தாவால் மட்டுமே ஒரு அரசர் கொடுக்குற எல்லா இதையும் பூர்த்தி பண்ணவே முடியாது.
அவங்க நிறைய வேலை கொடுப்பாங்க. ஸோ அவருக்கு பாடி கார்டாக லிட்ரலி அவர் வந்து ட்ரஸ்ட் வர்த்தியாக நினைக்கிறவங்க ஒருத்தவங்க கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது யார் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்பாவோட சைடில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரியவர், ஆனால் அவரை போட்டுடலாம். ஏன்னா அவர் போன ஜென்ரேஷனே பார்த்துட்டாரு, அவருக்கு எல்லாம் நேக்கும் வளைவு சொலிவு எல்லாம் தெரியும், அதனால் நீங்கள் அவரே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணாலும், இங்கே ஜாங்குக் எனக்கு யார் நம்பிக்கையானவங்கன்னு தோணுதோ அவங்கள தான் நான் போட முடியும், சரியா? ஏன்னா இது ஏன் அரண்மனை, ஏன் ராஜ்யம். அப்பாவுக்கு அவங்க தோதா இருக்காங்கங்கிறதுக்காக என்னால் அதை எடுத்துக்க முடியாது. எனக்கு யார் சரியாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுதோ அவங்க தான் என் கூட இருப்பாங்க. அதுக்கு நான் நியமிக்கிற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படின்னு சொல்கிறா பாருங்க. இங்கே அரண்மனையில் அந்த பெரிய இதில் லைக் சோல்ஜர்ஸ் மாதிரி இருப்பாங்களே, கொஞ்சம் ஹையர் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பேர் கேள்விப்படவே இல்லை. லைக் உனக்கு தெரியுமா இந்த கூட்டத்தில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசிப்ஸ் பேசுகிற மாதிரி சலன்னு சத்தம் வரும்ல, எல்லாருக்குமே ஒன்றும் புரியல. அப்போது என்ன சத்தம்? இங்கே நான் ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கும் போது வேறு யாரும் பேசக்கூடாது. காவலர்களே, மன்னா, ஊரில் வயன்னு ஒரு பொண்ணு இருக்கும், அவளை அழைச்சிட்டு வாங்க உடனடியாக. பொண்ணா 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த காலம் அப்படிங்கும் போது எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது பையன் மட்டும்தான். லைக் யாருமே வந்து பொண்ணை வந்து இந்த மாதிரி அரசவை கூடத்தில் அதிலலாம் வந்து வைக்க மாட்டாங்க. ஸோ இவர் பொண்ணுன்னு சொல்லும் போது எல்லாருக்குமே அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு பொண்ணா, எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ இவர் மனசுக்குள்ள, நானா உன்னை இவ்வளோ சீக்கிரம் பனிஷ் பண்ண முடியும் நான் நினச்சி பார்க்கல வயன், என் ட்ராப்குள்ளே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போது வந்து 2-3 வாயர் காவலர்கள் அப்படியே வந்து உங்களை அரசவையில் கூப்பிட்டாங்க. என்னையா? நான் எதுவும் பண்ணேன் தெரியல, அரசர் கூப்பிட்டாரு. அரசரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கழுத்தை சொல்லிடுறீங்க. டடக்குன்னு 2 கையை ஒருத்தவங்க பிடிச்சிவிட்டு தடன்னு இழுத்துட்டு போகிறாங்க. இருங்க நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையோட உதறிட்டு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் போகிறீங்க. ஃபுல்லாக போயாச்சு. இப்போ அந்த அரசவை கூடம் இருக்கும்ல, ஸோ அந்த கூடத்துக்கே நீங்கள் போயிட்டீங்க. இவரை போய் நான் அரசர்னு கூப்பிடணுமா? இல்லை நிலமை சொல்லுங்க மன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. ஒரு அரசருக்கு இப்படி தான் மரியாதை செய்வாங்களா? எல்லாருமே அப்படியே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் அப்படியே கத்தி எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் கழுத்துக்கிட்ட வச்சுருக்காங்க. அந்த பார்த்தா அப்படிங்கிறவரும் ஒருத்தவர். ஏன்னா அரசருக்கு ஒழுங்காக மரியாதை கொடுக்கல அப்படின்னா அவங்கள சாகடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இப்போது அப்படியே பதட்டத்தில் டொப்புன்னு அப்படியே கீழே விழுந்து மண்டிட்டுட்டு அப்படியே பொத்துன்னு நீங்கள் அப்படியே காலில் விழுவீங்களா, அந்த மாதிரி காலில் விழுந்துட்டு மன்னிச்சிருங்க மன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் சொல்கிறீங்க. நிமிர் சொல்லுங்க அரசே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த அரசவை கூடத்தில் எனக்கு சரிபாதியாக நீ தான் இருக்கணும். எல்லாரும் சரிபாதியா எல்லாருக்குமே ஒன்றுமே புரியவே இல்லை. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என் பார்த்தாவை தான் நான் சின்ன வயசுலேருந்து கண்ணை மூடிட்டு நம்புறது. அதை தாண்டி இன்னொருத்தவங்க வேணுங்கும் போது அது நீயா இருந்தால் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இனிமே நான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் இந்த அரண்மனை தான் உன் வீடு. நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் உன் கட்டளை. நான் என்ன சொல்கிறேனோ அதை செஞ்சே ஆகணுங்கிறது தான் உன் முடிவு. இதில் உனக்கு விருப்பம் இருக்குது இல்லை அது எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. நான் என்ன சொன்னாலும் செய்ய நீ தயாராக இருக்கணும். இன்றைக்கி நீ பதவி ஏறு. இன்னைக்குலேருந்து, இன்னைக்கு கிடையாது,
இப்போலேருந்து என் பக்கத்தில் வந்து நல்லு, பார்த்தா மாதிரி. ஹா ஹா எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அவங்க கழுத்தில் தானே கத்தி வச்சுருப்பாரு. டக்குன்னு எழுந்திரிக்க வைக்கிறாரு. இப்போ அவர் டக்குன்னு இந்த ஜங்குக்கோட பக்கத்தில் நிற்கும் போது நீங்கள் அப்படியே பார்த்தா சைடில் போய் நின்றுடுறீங்க. அதாவது பார்த்தா பக்கத்துலேயே போய் நின்றுறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே சைடில் கண்ணை காட்டுறாரு. லைக் பார்த்தா இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருந்தாங்கன்னா அவர் வந்து உங்களை அவரோட ரைட்டில் வந்து நிற்க சொல்கிறாரு. அங்கே பார்க்குறீங்க, அங்கே யாரும் இல்லையே அப்படிங்கிறீங்க. இங்கே வந்து நெல் அப்படிங்க நடந்து அப்படியே அந்த ரைட் சைடில் போய் நின்றுட்டீங்க. இப்போ அப்படியே கீழே குனிஞ்சிட்டு உங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு யோதரை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் அரசை வைக்க போனீங்க. தட்ஸ் இட். உங்களுக்கு அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே தெரியாது. அப்படியே நீங்கள் லைக் ஒரு மாதிரி பிளாங்க் அவுட்டாக இருந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இதில் வேறு யாருக்காவது சந்தேகம் உடன்பாடு இல்லாமல் ஏதாவது இருக்கா? நிறைய பேர் கையை ரைஸ் அவுட் பண்ணிட்டு அப்படி நிற்கிறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது வரைக்கும் அரசவையில் யாரும் பொண்ணை நியமித்தது கிடையாது. இது ஆம்பளைங்களுக்கு ஒரு தரைக்குறைவான ஒரு விஷயமா இருக்குது. இது எங்களுக்கு சற்றும் பிடிக்கல. நீங்கள் இதுக்கு மேலேயும் மேற்கொண்டு அந்த அந்த பொம்பளை பிள்ளையை நீங்கள் வைக்கிறீங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் இந்த இடத்துக்குள்ள இருக்க மாட்டோம். இதுதான் எங்களோட முடிவு. பார்த்தா எத்தனை பேர் கை தூக்குறாங்கன்னு பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பேர் அரசி. இந்த 11 பேரும் வெளியே போகலாம். யாரும் என் அரண்மனைக்கு தேவை கிடையாது. கிளம்புங்க. என்ன சொல்கிறீங்க? அந்த ஒரு பொண்ணுக்காக இங்கே 11 பேரையும் வெளியில் தள்ளுறீங்களா? நாங்கள் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? நாங்கள் இல்லைன்னா இந்த அரண்மனை என்ன ஆகும் தெரியுமா? எதுவுமே தெரியாது உங்களுக்கு. நீங்கள் இந்த வயசு கோளாறில் உங்கள் ரத்த துடிப்புக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் நாங்கள் இந்த பதவியில் ஏறக்குறைய 30 வருஷம் வாழ்ந்து அனுபவிச்சுருந்துருக்கோம். எங்களுக்கு தெரியாத ஒன்று உங்களுக்கு எப்படி தெரிய போகுது அரசே? அரசரோட பேச்சை மீறினா தண்டனை தெரியுமா? அரசர் ஒரு கட்டளை இட்டார்னா அதை செய்யணுங்கிறது இருக்குதானே? ரூல்ஸில் இருக்குதானே? 30 வருஷமாக இந்த இடத்துல இருக்கீங்க. அரசர் சொன்னதுக்கு சரின்னு சொல்லணுன்றது தெரியாதா? வெளியில் கிளம்புறீங்களா இல்லை ஜெயிலில் தண்டனை கொடுக்கணுமா? அந்த 11 பேரும் தெரியாமல் கையை தூக்கிட்டோமா, ஐயோ பதவி போச்சே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே ஒரு நிமிஷம் நின்றுட்டுருக்காங்க. இல்லை, இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் வேலை பார்க்குறதுல எனக்கும் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கும் அவங்களோட டூல்லே சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் ரோஷத்தில் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. சில பேர் ஹெசிடேட் ஆகிட்டுருக்காங்க. கிளம்பலாம். இப்போது அந்த 11 பேரும் கிளம்பியாச்சு. வேறு யாருக்காவது இதில் உடன்பாடு இல்லையா? இல்லை மன்னா, அதெல்லாம் இல்லை. இந்த சமூகத்தில் இன்னமும் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தால் தப்பாயிடாது. இதில் எங்களுக்கு எந்த உடன்பாடும் இல்லை, ஆட்சேபனையும் கிடையாது. நீங்கள் எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும் மன்னா. எனக்கு ஜால்ராலாம் போட வேண்டாம். நான் என்ன தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லுங்கள். சரின்னு சொன்னால் சரின்னு சொல்லுங்கள். இந்த விஷயத்தில் எனக்கு தப்பாக தெரியல, அதனால தான் உங்களை நான் வெளியே அழைக்கினேன். இதுக்காக இவன் என்ன தான் சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு நீங்கள் வர வேண்டாம். சரி, இந்த கூட கலையுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எல்லாருமே அப்பாடா நம்ம வேலைக்கு ஒன்றும் ஆகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே இப்போது நீங்கள் பார்த்தா அதே மாதிரி இங்கே ஜங்குகா 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. பார்த்தா அரசே, இந்த பொண்ணு வேலைக்கு கொஞ்சம் புதுசு, அதனால் கொஞ்சம் நாளைக்கு நீ தான் கொஞ்சம் வேலை அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும். உங்கள் உத்தரவு சாரி, இதில் ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அரசே. சரி, நான் இந்த மாதிரி விஷயம் பண்ணதாக அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சொல்லிடுறியா? கண்டிப்பாக அரசே. இப்போது அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு.
ஸோ நீங்கள் நானும் போய் தெரிஞ்சுக்கிறேன், நானும் வர பார்த்தா அப்படிங்கிறீங்க. அப்படி சொல்கிறீங்க. ஜங்குக் சிரிக்கிறாரு. நானும் வர பார்த்தா அவர் காதலே வாங்கலை. அந்த இடத்த விட அவர் கிளம்பிட்டாரு. இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடுறீங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய அந்த 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 டோர் வரைக்கும் போயிருந்துருப்பீங்க. இப்போ அப்படியே திரும்புறீங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்கர் வச்சு அப்படியே கூப்பிடுறாரு உங்களை. அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்டிங்லேயே வர கைமையானு கத்துனாரா, பொதுன்னு அப்படியே நீங்கள் அந்த 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 தரையில் அப்படியே விழுந்துட்டு சொல்லுங்கள் அரசி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸையே பார்க்கல, அப்படியே பொதுன்னு நீல் டவுன் பண்ணிட்டு நம்ம அந்த ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்கள்ல, அவருக்கு சிரிப்பு வர வருது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. எழுந்திரி. சரி அரசி அப்படி நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. ஆனால் அவரோட ஃபேஸே பார்க்கவே இல்லை. என்ன பார் அப்படின்னு பார்க்குறீங்க. கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 10 ஸ்டெப் கிட்ட வந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் அப்படின்னு ஒரு 2 ஸ்டெப் இன்னும் கடற்கடன் திரும்பியும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸில் நின்னீங்களே ரைட் சைடில், அந்த பிளேஸ்க்கு வந்து நின்றுட்டீங்க. சொல்லுங்கம்மா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அவரை பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. பார்த்தான்னு கூப்பிட்டது அது எனக்கும் அவருக்குமான பந்தம். சின்ன வயசுலேருந்து அவனை நான் பார்த்தான் தான் கூப்பிட்ருக்கேன். அவரோட பேர் சரியாக எனக்கு நினைவில்லை. அதுக்குன்னு நீயும் பார்த்தான்னு கூப்பிட்டா அவர் திரும்பிடுவாரா அண்ணா? ஓ அதனால தான் அவர் என்னை கண்டுக்கவே இல்லையா? நான் கூட பொம்பளை பிள்ளைய மதிக்க மாட்டாரோன்னு நினச்சி தப்பாக நினச்சிட்டேன். இதானா? பரவாயில்ல, உங்களுக்கு பேர் தெரியலனாலும் பரவாயில்ல, நான் போய் தெரிஞ்சுக்கிறேன். நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் உத்தரவு போட்டேன்னா நீ போன்னு. இந்த அரசவை கலைஞ்சது நான் சொன்னதால், இப்போ பார்த்தா வெளியில் போனது நான் சொன்னதால். நான் உன்னை வெளியில் போன்னு சொல்லவே இல்லையே, அப்புறம் நீ இப்படி போகலாம்? ஓ மன்னிச்சிடுங்க மன்னா, சொல்லுங்க, உங்கள் ஆணைக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே கொஞ்சம் பவ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படியே அவர் ஏந்திருக்கிறாரு அந்த இதுலேருந்து. நீங்கள் லைட்டாக கொஞ்சம் பேக்கில் நிற்கிறீங்க. என்ன பக்கத்தில் இல்லைன்னா க்ளோஸராக நம்ம நிற்கவே கூடாது. அரசர்கிட்ட கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தள்ளி தான் நம்ம நிற்கணும். அவர் ஏந்திரிச்சிட்டாருனாலும் லைட்டாக ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டீங்க. அவர் டக்குன்னு உங்கள் கிட்டே வந்துட்டார். நீங்கள் திருப்பி பேக் போகிறீங்க, கிட்டக்கு வராரு, பேக் போகிறீங்க, கிட்டக்கு வராரு. அப்படியே ஏறக்குறைய அந்த வாலில் போய் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அண்ணா இதுக்கு மேலே நான் கீழே விழுந்துடும். விழுன்னு சொன்னேன். கீழே விழுந்தா அடிபட்டுரும் அண்ணா. படட்டும், உன்னால் நான் வாங்காத அடி கொஞ்சம் நஞ்சமா? நீங்கள் அப்படியே ஆனவரை பார்க்குறீங்க பாருங்க. பாவி மக்கா, ரிவெஞ்சுக்காக என்னை எடுத்துகிட்டு வந்திருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழுது பார்க்குறீங்க. அவர் உங்களோட சீக்ஸ் அப்படியே லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கிறத பார்த்து அந்த சீக்ஸ் வச்சு தக்குன்னு அப்படியே மூடுறாரு உங்கள் வாயை. அப்படி நீங்கள் மூடுறீங்க. இதுக்கே அசந்தா எப்படி? உனக்காக 11 பேரை இந்த கூடத்துலேருந்து வெளியில் தத்திட்டேன். அப்போனா எனக்கு எந்த அளவு உன் மேலே வக்ரம் இருந்திருக்கும் பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாத்தையுமே அடக்குறேன். ஓகே ஓகே வயன்? புரிஞ்சுதான்னு கேட்டேன். ஆனால் நான் நீ எந்த தப்புமே பண்ணலை. மறந்துட்டேன்னு நினச்சா உன்னை இதுக்கு மேலே நான் எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டியா? தப்பு பண்ணிட்டேன். கரெக்டான சம்பவத்துக்காக கரெக்டான நேரத்துக்காக நான் காத்துட்ருந்தேன். இதுக்கு மேலே உன்னால் என்கிட்டேருந்து எப்போவுமே தப்பிக்க முடியாது. நான் சொல்கிறது தான் உத்தரவு. எல்லாமே நான் சொல்கிறது தான் இந்த ஊர் மக்கள் எல்லோரும் கேட்கணும். அதுக்காக நான் கொடூரமானவன், கஷ்டப்படுத்துவேன் கிடையாது. எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க, உன்னை மட்டும் தவிர்த்து.
பார்க்க தானே போகிற அப்படிங்கிறாரு பாருங்க. அப்படியே நீங்கள் ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. என் பின்னாடி வா அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக அவர் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அவரோட ஃபுட் பிரிண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டே இருக்கீங்க. எதுவுமே அப்படியே அண்ணாந்து இது எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் எதுவுமே உங்களுக்கு லிட்டரலி தெரியவே இல்லை. அந்த ஷாக்கிங்லேருந்து அப்படியே வெளியில் வரவும் இல்லை. இப்போது அவரை டக்குன்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் போயிட்டுருக்காரு. வர வழியிலே பார்த்தாவையும் பார்த்துட்டாரு. இப்போ பார்த்தாவும் அப்படியே உங்கள் ஸ்டேஜில் உங்களுக்கு சரி சமமாக அப்படியே நின்றுட்டு அப்படியே அரசரை ஃபாலோ பண்ணிகிட்டே வர மாதிரி இருக்குது. ஸோ இப்போது அப்படியே எல்லாருமே டைரெக்டாக அம்மா அப்பாட்ட தான் போனாங்க. இப்போ அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் இங்கே பார்த்தா ஆல்ரெடி சொன்னதால், அப்பா இது மாதிரி பண்ணப்பா, உனக்கு எது சரியாக இருக்கோ அதை நீ பண்ணு. ஆனால் யாரையும் யாரோட மனசையும் எந்த ஒரு நேரத்துலையும் கஷ்டப்படுத்தக்கூடாது ஜங்குக். இதுதான் நம்ம குடும்பம் வழி வழியாக பண்ணிட்டு வருது, சரியா? அப்பா நம்ம மக்களை நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ப்பா. அவங்களோட சந்தோஷம்தான் என் சந்தோஷம். நான் அவங்களுக்கு என்றைக்குமே குறுக்க நிற்க மாட்டேன்ப்பா. அதுதான்டா எனக்கு வேணும். ஆனால் ஒருத்தவங்கள மட்டும் நான் கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறாரு. அது பார்த்தாக்கும் உங்களுக்கும் நல்லாவே கெட்டுருது. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களை அப்படியே பார்த்தா பார்க்குறாரு. அப்பா உங்களோட உடம்பு நிலை இப்போ எப்படிப்பா இருக்குது? நல்லா இருக்கு மகனே. அம்மா கூட இருக்கிறதால அம்மா என்னை நல்லா பார்த்துக்கிறா. நீ அம்மா அப்பாவை பார்த்துட்டு நீதியை மறந்துடாத. எல்லாத்துக்குமே நீதி ரொம்ப முக்கியம். அது யாராக இருந்தாலும் நீதி தவறக்கூடாது. எப்படி நான் உனக்கு தண்டனை தந்தனோ, பெத்த மகனாக இருந்தாலும் சரி, தப்புங்கிறது தப்பு தான். தண்டனைகள் அதிகமானதான் குற்றங்கள் குறையும். ஜங்குக் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். அதில் எவ்வளோ வாழ்ந்துட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்கிறாரு. ஆமாங்க, இந்த ராஜ உடையில் நம்ம பிள்ளைய பார்க்க பெருமிதமாக இருக்கு எனக்கு. என் பிள்ளை என்னமோ அப்படியே பார்க்க என் கண்ணுக்குள்ளே அப்படியே நிற்கிறான் அப்படின்னு அவங்க அம்மா அப்படியே அவங்க பிள்ளைய அப்படியே ஃபுல்லாக பார்த்து அப்படியே ரசிப்பாங்கள்ல, இந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களோட அந்த ட்ரெஸ்ஸு அந்த சூட் எல்லாத்தையும் பார்த்துட்டு பிள்ளைய அப்படியே பார்க்குறாங்க. இங்கே வா அது அம்மாட்ட பாரு, அவன் என்ன தான் நம்ம அதிராக இருந்தாலும் அவன் சட்டத்திட்டங்கள் இருக்கும் போது அந்த மாதிரி கூப்பிடாதன்னு நான் சொல்லியிருக்கேன்னு மன்னிச்சிடு அரசே. அப்பா, என்ன தான் நான் ஊருக்கு அரசராக இருந்தாலும் உங்கள் 2 பேருக்கும் நான் மகன்தான். இந்த நேரத்தில் தான் நீங்கள் என்னை அப்படி கூப்பிடணும், அந்த நேரத்தில் என்னை அப்படி கூப்பிடணுன்னு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாதுப்பா. அம்மா என்னை எப்படி கூப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி மட்டுமே கூப்பிடுங்க. எனக்கு நீங்கள் மாறுறது எனக்கு துளி கூட பிடிக்கவே இல்லை. எப்பயுமே நான் உங்கள் மகன்தான். அப்பா உங்களுக்கும் தான்ப்பா. நீங்கள் அப்படியே இவங்கக்கிட்டலாம் அன்பாக நடந்துக்கிறாரு, என்கிட்ட மட்டும் வெடுக்குங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அவங்க அம்மா கூப்பிட்டதுக்கப்புறம் படுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ தைஸில் படுக்கிறாரு. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். உங்களுக்கு கால் வலிக்குது உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தாட்ட சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. கால் வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி நின்று பழக்கம் இல்லை. எப்படி ஒரே நேரத்தில் இவ்வளோ நேரம் நிற்கிறீங்க? எனக்கு கால் ரொம்ப வலிக்குது பார்த்தா. அரசர் கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம், வேறு யாராவது போட்டு இருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தா யோசிக்கிறாரு. நீங்கள் என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யாருக்குமே தெரியாமல் அவர் தூங்கிட்டு தானே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே நழுவி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க. குட்டுன்னு ஓடிட்டு ஏதோ ஒரு குட்டியோட சந்து மாதிரி இருக்குது. அந்த சந்தில் அப்படியே புதக்குன்னு உட்காடுறீங்க பாருங்கள். அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது உங்கள் காலுக்கு. நல்லா இருக்குது. வீட்டில் போய் அம்மாக்கிட்ட இந்த நடந்ததெல்லாம் சொல்லணும். எப்போ சொல்கிறது? இந்த அரசர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாருன்னா சொல்லலாம். வீட்டுக்கு போய் அம்மா அப்பா கிட்ட சொல்லணும்னு. இன்னொன்று ஒன்று கேட்கணுமே, நைட் ஆனால் என்னை வீட்டில் விட்டுருவாரா? என்ன பண்ணுறது, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்படியே ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது.
என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே நீங்கள் தான் குட்டி சந்தில் தானே இருக்கீங்க. சதக்குன்னு அப்படியே யாரோ போன மாதிரி இருக்குது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா அரசர் பின்னாடி பார்த்தா பின்னாடி ஒரு 4-5 பேர் அப்படியே லைனாக கட்டிட்டு அரசர் கோபமாக நடந்து போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு பயம் உங்களுக்கு இன்னும் அதிகமாகுது. ஏதாவது யார் மேலேயாவது காண்டை என் மேலே காட்டி விடுறான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பதுங்கிட்டீங்க அதே இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆகுது, 1/4 மணி நேரம் ஆகுது. இங்கே அரண்மனையே தேடுது. அங்கே உட்காந்து பணிப்பெண்கள் வேலையாட்கள் எல்லாருமே எல்லா இடத்துலையும் குட்டி குட்டி இடத்துலலாம் போய் தேடிக்கிட்டே இருக்காங்க. லிட்ரலி உங்களுக்கு என்னன்னே தெரியல. நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளில வந்துட்டீங்க. ஏதாவது அது விலை மதிப்பான பொருள் காணா போயிடுச்சா, ஐயோ பழிய தூக்கி நம்ம மேலே போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம் வேறு. அங்கே ஏதோ ஒரு பொண்ணு தேடிட்டுருக்கு. நீங்கள் என்ன தேடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏதோ ஒரு பொண்ணு வயனாம் பேர் காணுன்னு சொல்லிட்டு அரண்மனையே தேட சொல்கிறாங்க. அதை தான் தேடிட்டுருக்கோம். எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது. அதான் உங்களுக்கு அடையாளம் தெரியுமா அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு? ஆ ஆ தெரியுமா எப்படி இருப்பாங்க? பார்த்தா பார்த்துருக்கீங்களா? அவரோட நெருங்கின தோழன். ஆமாம், அந்த பார்த்தா மாதிரியே நல்லா வீரமாக நல்லா விவேகமாக அப்படியே கூர்மை பார்வையோடு அந்த பொண்ணை பார்க்க அழகாக இருக்கும். அந்த பொண்ணு பார்க்க ஆம்பளை பிள்ளை மாதிரியே இருக்கும், பொண்ணு மாதிரியே தெரியாது. அதனால் நீங்கள் பொம்பளை பிள்ளைன்னு பார்த்து தெரிஞ்சிங்கன்னா கிடைக்காது. போய் ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை பாருங்கள், போங்க 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 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நன்றி சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன குடுக்குன்னு போயிட்டு, ஒரு நிமிஷம் சகோதரி, நன்றி சொல்லிவிட்டு உங்கள் பேர் கூட கேட்காம போயிட்டேன் பாருங்கள். உங்கள் பேர் என்ன சகோதரி? என்னோட பேர் வேணி. வேணியா? ஆமாம், என்னோட பேர் வேணி. வேணி, சரி நன்றி. நான் கிடச்சிதுன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். வயனை பற்றி கிடச்சிதுன்னா நான் உங்களுக்காக நானும் தேடுறேன். சப்போஸ் எனக்கு கிடைச்சாங்கன்னா நான் உங்கள் பேரே சொல்கிறேன். உங்கள் பேர்? என் பேர் கிருஷ்ணா. பாருங்களேன், என் பேர் கிருஷ்ணா, உங்கள் பேர் வேணி, கிருஷ்ணவேணி. ஐயோ இங்கே அரசர் பார்த்தாருன்னா திட்டுவாரே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு 2 பேருமே செப்பரேட் ஆகிட்டு, ஐயோ இந்த அரண்மனை என்ன தான் தேடுதா, என்ன நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஐயோ எனக்கு பதட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது, வீட்டுக்கு போனாலும் ஆளை அனுப்பிச்சிட்டு இருப்பானே, இப்போ நான் வீட்டுக்கு போனேன் என்ன தெரியும் தண்டனை சும்மாவே அவன் கொடுப்பான், இப்போ நான் என்ன பண்ணுறது, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, எங்கேயாவது ஒளிஞ்சிக்கவா, எனக்கு அவரை பார்க்கவே பயமாக இருக்குது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு என்ன பண்ணுறீங்க, ஒரு இடத்துல நல்லா ஒளிஞ்சிக்கிடுமேன்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ ஒரு இடத்துலேருந்து அப்படியே ஒரு ஒரு குடிசை வீட்டு மாதிரி இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே ஒளிஞ்சிட்டிங்க. ஸோ ஒளிஞ்சிட்டு அப்படியே பதுங்கி அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா அந்த படுக்கை அந்த அந்த பெட்டு அதெல்லாம் போட்டிருக்கு. என்ன இடம் அது? ஐயோ அரண்மனையில் என்ன அது பிளாக்காக இருக்குது, என்ன ஏது இடம்னே தெரிய மாட்டுது, எனக்கு ஒன்றுமே விளங்கலை, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, யாராவது இங்கே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், ஏதோ குட்டியோண்டு இங்கே மறைவாக இருக்குது, இந்த இடத்துல இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு துணி போட்டு ஏதோ ஒரு இடத்த மறைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அப்படியே நீங்கள் மறைஞ்சிட்டு அப்படியே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உட்காந்துட்டு அப்படியே உங்களுக்கு கண்ணு சொருவ ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நீங்கள் அப்படியே தலையை சாய்ச்சி தூங்குறீங்க. பார்த்தா அங்கே ஒரு பெட் போட்டிருப்பாங்களே, ஸோ அதில் உள்ள பில்லோவில் நீங்கள் அப்படியே தலையை வச்சு, ஆனால் அந்த பெட்டில் படுக்கல, லைக் நார்மலாக அந்த தரையில் படுத்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து அவர் செம்ம காண்டாகிட்டார். எங்கே எதுன்னு ஒரு அறிவில்லை, ஒரு இங்கீதம் இல்லை, ஒரு இடத்துக்கிட்ட சொல்லிட்டு போகணுன்றா எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உங்கள் மேலே செம்ம காண்டில் இருக்கார். உங்கள் மேலே முரட்டு காண்டு, ஏற்கனவே செம்ம காண்டில் தான் இருக்கார். இப்போ கிடச்சா போது கைமா தான் அந்த மாதிரி இருக்கார் மனுஷன். இப்போது அவர் வேறு தேடுறாரு. அங்கே உள்ள எப்படி சொல்லணும்னா லிட்ரலி அந்த அரண்மனை பீப்புள்ஸ் ஃபுல்லாகவே உங்களை தேடுறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கூட தெரியாது. வயனுங்கிற பேர் எந்த பொண்ணு எதுனே தெரியாது, ஆனால் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கவே ஈவினிங் தாண்டி இப்போ நைட்டும் ஆகிடுச்சு. இப்போது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அவர் வந்து வீட்டிலலாம் உங்கள் வீட்டிலலாம் அவர் நேக்கு தான் அவர் வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. ஆனால் என் பொண்ணு வரவே இல்லை, நிஜமாக என் பொண்ணு மேலே சத்தியமாக என் பொண்ணு வரவே இல்லை, எதுவுமே சொல்லவே இல்லை, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு தான் கேட்டுட்ருக்காங்க.
இங்கே வந்து அவர் வரவே இல்லையா? அவங்க கண்ணில் ஒரு பயம் தெரியுது, பதட்டம் தெரியுது. நிஜமாக அவன் வரல போலயே. அப்போ அவள் எங்கே தான் போனா? ஓடி போயிட்டாலா என்ன? ஆனால் இந்த வேலையும் விடவே இல்லை. அதுக்கட்டி எப்படி ஓடி போவா? அப்படியே ஓடி போனாலும் அவள் எந்த மூலைக்கு போனாலும் சரி, அவளை நிற்க வச்சு அவளை நான் இங்கே கொடுமைப்படுத்தாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போது கடுப்பாகுது. நாளைக்கு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அரசருக்குன்னு ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல படுக்கை அதெல்லாம் இருக்கும். அந்த இடத்துல டப்புன்னு கதை சத்திட்டு யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாரு. சரிங்க அரசே அப்படின்னு சொல்லிட்டு, அரசர் ஏன் இவ்வளோ கோவத்தில் இருக்காங்க? அது என்னோட சேர்த்து இன்னொன்று ஒரு தோழியையும் அவர் வேலைக்கு வச்சார். அந்த தோழியை காணும், அதனால் அவருக்கு கோவம் வந்துடுச்சு. சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கார் அரசர். அதான் வேறு ஒன்றும் இல்லை. சாப்பாடு இப்போ கொடுக்க வேண்டாம், ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன ஏதுன்னு கேளுங்க அவர்கிட்ட, சரியா? சரிங்க சார், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அந்த பணிப்பெண்கள்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இவர் இப்போ கடற்கடனை அவரோட ரூமுக்கு போயிட்டு அந்த ஸ்க்ரீன் எப்படி விரிக்கிறாரு பாருங்க. ஸோ எப்படின்னா சில நேரத்தில் அவங்க எழுந்திரிச்சு முடிச்சது அந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸில் உட்காருவாங்க. அங்கே வேலை செய்கிறவங்க பணிப்பெண்கள் எல்லாருமே அவருக்கு வந்து ட்ரெஸ் மாற்றி விட்டுறது, அந்த அலங்காரம் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்க போகிறது. ஸோ தூங்கும் போது அவர் லிட்ரலி கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் ப்ரைவசி அப்படி இல்லைனா ஒரு கன்சர்ட்டுக்காக அவங்க வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரீனை வெடுக்குன்னு இப்படி ஓப்பன் பண்ணுறாரு பாருங்க. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு அப்படியே அந்த தலைக்காணியில் யாரோ படுத்திருக்க மாதிரி, அப்படியே மற்றதெல்லாம் தரையில் படுத்திருக்க மாதிரி இருக்குது. அப்படியே ஜூம் பண்ணி ஃபுல்லாக பார்க்குறாரு. ஏன்னா குட்டியோண்டு வெளிச்சம் தானே இருக்கும், லைக் எப்படி சொல்கிற கேண்டில்ஸ் வச்சு தானே ஏற்றி வச்சுருப்பாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கேண்டில் இருக்குது, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃபேஸை பார்க்குறாரு. பார்த்தா செம்ம ஷாக்கு மனுஷா. வயன் எவ்வளோ தைரியந்தா, அரமனை ஃபுல் நான் தேனா நீ கப்பிச்சு பண்ணு ஏன் அறைக்கு வந்து என்னோட தலைக்காணியில் படுத்திருக்கியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் இருக்காரு. அப்படியே உட்காந்துருக்காரு. வயன் அப்படிங்கிறாரு. அம்மா கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேம்மா, ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே நீங்கள் லைட்டாக அந்த துணியை லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மேலே ஏறி படுக்கிறீங்க. பார்த்தா அவரோட தைஸ் அது. அவர் உட்காந்துருக்காருன்னு சொன்னானே, அம்மான்னு நினச்சி அம்மா கூப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அப்படியே லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட அந்த தைஸில் அப்படியே படுத்துட்டீங்க. ஏம்மா முன்னையோட உங்களுக்கு தொட சதை அதிகமாகிடுச்சா அண்ணா? பஞ்சு போல் இல்லாமல் ஒரு மாதிரி கட்டை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தொடையை அப்படியே அமுக்குறீங்க, ஸ்குவீஸ் பண்ணுறீங்க. அவர் அப்படியே முறைச்சிக்கிட்டு அப்படியே அவர் காலில் இருக்கிறவங்கள பார்க்குறாரு. நல்லா தூக்கம் வருது, கொஞ்ச நேரமாக உறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நல்லா தூங்குறீங்க. இங்கே ஜங்குக் அப்படியே ஒன்றுமே பண்ணல. அந்த தைஸில் அப்படியே கையை சும்மா இப்படி வச்சுட்டு அவ்வளோ கடுப்பில் உட்காந்துருக்காரு. லிட்ரலி அவ்வளோ டென்ஷனில் இருக்கார். இப்போ வேறு வேலையாள் வந்துட்டாங்க. அவங்க கதவை நாக் பண்ணிட்டு அரசி உணவு அப்படிங்கிறாங்க. இவரை டக்குன்னு இங்கே படுத்துருக்கவங்களை நினச்சிட்டு சாப்பிடலையோ அப்படின்னு யோசிச்சுட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சொன்ன அடுத்த செகண்ட் டக்குன்னு ஸ்க்ரீன் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்போது அவரே தெரிய மாட்டார். அந்த அந்த நாற்காலியில் வச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க அரசி, ஆனால் இந்த உணவை பரிசோதிக்கணும், அதை நான் பார்த்துக்கிறேன். இல்லை அரசி, ஆனால் சரி அரசி. இப்போது அந்த இடத்த விட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. கதவு டோர் லாக் ஆகிற சத்தம் கேட்குது. இப்போது ஸ்க்ரீனை பொறுமையாக நீங்கள் அப்படியே எடுத்துட்டு அவர் அப்படியே பார்க்குறாரு. சாப்பாடு அரிசியோ அப்படியே உட்காந்துருக்கு. இப்போ இவர் வயன் காலையில் விடிஞ்சிடுச்சு, எழுந்திரிக்க முடியுமா? அம்மா எழுந்திரி, ஏம்மா கட்டை குரலில் கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே
திருப்பியும் ஸ்க்வீஸ் பண்ணி, ஏன்னா ஒரு மாதிரி கட்டை மாதிரி இருக்குது அவங்களுக்கு அந்த தைஸு. ஸோ அதை லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி பார்க்குறீங்க. என்னம்மா இப்படி இருக்குது, ஏதாவது நாற்காலியை வச்சுருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் தெளிஞ்சு அப்படியே நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. பார்த்தா அப்படியே அந்த இடத்துல உட்காந்துருக்க மாதிரி படுத்துருக்க மாதிரி இருக்குது. அப்பா கழுத்தெல்லாம் வலிக்குது, கட்டை மேலக்கா தலையாச்சு படுத்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டில் இருக்க அந்த அறுசுவையை பார்க்குறீங்க. சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே லைட்டாக தொடச்சிட்டு அந்த ஸ்பூன் எடுக்கிறீங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு அப்படியே ஒவ்வொரு சாப்பாடு அப்படியே ஃப்ளேவர் பண்ணுறீங்க. என்ன இது அம்மா, சாப்பாடு என்ன அறுசுவை, அதுவும் இவ்வளோ நல்லா இருக்குது, என்னமோ அரசருக்கு கொடுக்குற அந்த சாப்பாடு உணவு மாதிரி இருக்குது. என்னம்மா இது புது அரசே அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு அதே மாதிரி நீங்கள் காலையில் பண்ணீங்களா அந்த தரையில் அப்படியே ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கீழே குனிஞ்சு பவ் பண்ணிருக்கீங்க. இந்த ஜங்குக்கு, என்னோட கால் உனக்கு கட்ட மாதிரி இருக்குது, ஏன் இருக்காது, எவ்வளோ நேரம் தூங்குனீங்கன்னு தெரியுமா? என்னை மன்னிச்சிருங்க அரசி, என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் உங்கள் அறைக்கு வந்திருக்கேன், சத்தியமாக உங்கள் அறைன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது, என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. ஏன் கடவுள் இந்த மாதிரி இது சுற்றி சுற்றி என்ன உங்கள்கிட்ட விடுறாருன்னு தெரியல, என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, பெரிய மனசு இருந்தால் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. எனக்கு பெரிய மனசு இல்லையே, அதுதானே இங்கே பிரச்சனை. அப்படியே நீங்கள் பொறுமையாக எழுந்திரிச்சு ஜங்குக்கை பார்க்குறீங்க. என்ன நான் இன்னும் பார்க்க சொல்லலை, என்ன மன்னிச்சிருங்க 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 அப்படி சொல்லிட்டு பொதுன்னு அப்படியே தலை குனிஞ்சு கீழே பார்க்குறீங்க. எழுந்துரே அப்படி சொல்லிட்டு எழுந்து வச்சுட்டீங்க. உங்களுக்கு கை கால்லாம் அப்படியே நடுங்குது, அந்த தூக்கமே அப்படியே கலைஞ்சு விரண்டு ஓடியே போய்ட்டு தூக்கம்லாம். இப்போ நீங்கள் அப்படியே பயத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு உங்களை பார்க்குறாரு. கிட்டவா கிட்டவா அப்படி சொல்லிட்டு குடுக்குன்னு வந்து அப்படியே அவர்கிட்ட போய் நிற்கிறீங்க. மன்னிச்சிருங்க மன்னா, மன்னிச்சிருங்க அரசி, அரசி தெரியாமல் பண்ணிட்டேன். காலையில் உன்னை எங்கேயாவது நான் போக சொல்லியிருந்தானா? இல்லை இல்லை இல்லை. அப்புறம் எங்கள் அம்மா அப்பா உன்னை பார்க்கறதுக்குள்ள ஒன்றும் ஆளை காணும். எங்கே போயிருந்த? கால் வலிச்சது, நிற்க ஒரு மாதிரியாக இருந்துச்சு, கால் வலிச்சதா, அதான் சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அரசி, எங்கேயுமே போகல, அம்மா அப்பா கூட பார்க்க போகல, நிஜமா. அப்புறம் என்ன தான் நீங்கள் தேடுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, உங்களை பார்க்க உங்கள் பக்கத்தில் நிற்கிறதுக்கோ இல்லை நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லிடுவீங்களோன்னு பயத்தில் நான் இந்த இடத்துல ஓடி வந்துட்டேன் அரசி, நிஜமா வேறு எதுவும் கிடையாது, உங்களோட பொருட்களை நான் ஒன்று கூட எடுக்கலை. ஓ, அப்போது நீ அரண்மனை பொருளை ஏதோ திருட வந்திருக்க, அப்படியா? இல்லை நிஜமா இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தட்டுறீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் தட்டுறீங்க. சேச்சா என்ன பண்ணுற? நான் எதுவும் எடுக்கல, அசதியில் தூங்கிட்டேன், நிஜமாக வேறு எதுவுமே பண்ணல அரசி. நிஜமாக நீ எனக்கு பயந்தவளா? நீ பண்ணுறது என்னமோ நடிப்போன்னு தோணுது, உண்மையை சொல்லு, நடிக்கிறியான்னு கேட்டேன். இல்லை நிஜமா இல்லை. இந்த பார், இங்கே நீ நான் மட்டும்தான் இருக்கோம், எதுக்கு இந்த நடிப்பெல்லாம்? மற்ற சபையில் இருக்கும் போது எனக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கட்டும், பரவாயில்ல. நீ ரொம்ப அப்பாவியாக நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒருத்தவங்கள பழி வாங்குறேன்னா அவங்க நெஞ்ச நிமித்திட்டு வந்தால் தான் பழி வாங்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு தான் நான் பாவம் பார்த்துட்டேன்னா கோழை மாதிரி ஓட போறியா? இப்போ இந்த வாதம் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு காண்டாகுது. அரசே, என்னை கோழெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு கோவம் வருது. ஓ, கோழன்னு சொன்னால் கோவம் வருதா?
அப்போ நீ பண்ணுறதே கோழைத்தனமாக இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவியா? அரசே, இந்த மரியாதை நீங்கள் இருக்கிற இந்த வேலைக்காகவும் இந்த பதவிக்காக மட்டும்தான். தயவு செஞ்சு அதை நீங்கள் அசிங்கப்படுத்திக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. எனக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. தப்பு தான். உங்கள் அறைக்கு வந்தது தெரியாமல் உங்களோட உணவை எடுத்து சாப்பிட்டது எல்லாமே தப்பு தான். தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணது தப்பு தான். நான் அதை ஒத்துக்கிறேன். அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. ஆனால் அதை விட்டுட்டு நான் ஒரு கோழை, பலகீனமானவ அந்த மாதிரி பேசாதீங்க அரசே. எனக்கு பிடிக்கல. அப்படியா? நீ ஒரு கோழை வயன், நெஞ்ச கூட நிமித்த முடியாமல் ஐயோ அரசி 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 அரசின்னு கத்துற வயன் நீனும். அவனை வச்சுட்டு அவனெல்லாம் போய் எதுக்கு? ஒரு ஒரு பூச்சி சாகடிச்சு பாவம் எனக்கு. போ, உங்களுக்கு அவ்வளோதான். சமகாண்டாயிட்டு. அரசே, கோவம் வருதா உனக்கு? அப்புறம் எனக்கும் ஒரு பொறுமை இருக்கும், ஒரு எல்லை இருக்குது அரசே. அதை நீங்கள் மீறிட்டீங்க. அப்படியா? அப்புறம் எனக்கு உங்கள் பதவி மட்டும்தான் மரியாதை தந்தேன். இதுக்கு மேலே அதுக்கு மரியாதை தரணும் எனக்கு அவசியமே கிடையாது. ஜங்குக், என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. உங்கள் பதவிக்கு மட்டும்தான் நான் மரியாதை தரேன் ஜங்குக். மற்றபடி வேறு எதுக்குமே கிடையாது. ஓஹோ ஜங்குக், எங்கள் அம்மா அப்பா கூட அதழ்னு சொல்லி அவங்க கூட என் பேர் அவ்வளோ கூப்பிட்டது கிடையாது. ஏன் என் உயிர் நண்பன் பார்த்தா எப்பயுமே நானும் அவனும் மதுபானம் அருந்தும் போது கூட கோவத்தில் கூட அவன் என் பேரை சொன்னது கிடையாது. நீதான் முதல் ஆள், பெண் எல்லாமே என் பேரை சொன்னதுக்கு. தப்பாரு ஜங்குக், நான் பண்ணது தப்பு தான். இப்போ என்ன பண்ணணுங்கிற? உனக்கு பதவி வந்துட்டுனா இதை வேணாலும் ஈஸியாக வாங்கணுன்ற மாதிரி நினப்பு கிடையாது, சரியா? எனக்கு இதில் இந்த வேலையில் இருக்க சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஒழுங்கு மரியாதையாக என்னை எங்கள் வீட்டோட விட்டு. பார், உங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு தண்டனை உனக்கு கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, சரியா? அந்த தண்டனை கொடுத்ததுக்கு நீ கோவப்படணுன்னா உங்கள் அப்பாவை தான் கோவப்படணும். தண்டனை கேட்டது யார்? நான் தான் கேட்டேன். ஆனால் இந்த மாதிரி தண்டனை கொடுங்க நான் கேட்கவே கிடையாதே. உங்கள் பிள்ளை தப்பு பண்ணாரு அப்படின்னு தான் நான் கேட்டேன். அதுக்கு தண்டனை கொடுத்தாரு. அது உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள விஷயம். நீங்கள் என்ன நடுவில் வந்து நீங்கள் என்கிட்ட தான் வந்து சண்டை போடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, சரியா? என் வாழ்க்கை உண்டு, நான் ஒன்று, நான் போயிட்டுருக்கேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கை உண்டு, அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த மகாராணி ஒன்றுன்னு இருங்க. தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் நீங்கள் வராமல் இருக்கிறது தான் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து நல்லது ஜங்குக். இதுக்கு மேலே என்னை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்க வைக்காதீங்க ப்ளீஸ். ஏதாவது தண்டனையாக இருந்தால் அதை நீங்கள் எங்கள் வீட்டில் சொல்லி அந்த காவலர்கள்ட்ட சொல்லுங்கள். அந்த தண்டனை நாள் அன்னைக்கு நான் வரேன். உங்களுக்கு உட்காந்து பணிவிட பண்ணுறதுக்கு நான் ஆள் கிடையாது. வரேன். எப்போ ஜங்குக், ஒரு நிமிஷம். சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். இப்போ என்ன? ஓ, 2 பேர் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பேர் சொல்கிற, மரியாதையே காணும். அப்படியா? அப்படிதான். இதுக்கு மேலே என்னை நிற்க வச்சு பேசிக்கிட்டே இருந்தா இன்னமும் அதிகமாக கம்மியாகும் உங்களோட மரியாதை. அது வேணுமா உங்களுக்கு? இப்போ சொல்கிறேன், இந்த வேலையில் நீ தான் இருக்கணும். இப்போவும் நான் சொல்கிறேன், நீயும் நானும் தனியாக இருக்கும் போது நீ நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா நீ இப்படியெல்லாம் பேசும்போது தான் உன் மேலே எனக்கு ரொம்ப கோவம் வந்து உன்னை முரட்டாக பழி வாங்கணும்னு தோணுது. இந்த வேலையில் உன்னால் கிடையாது, யாராலையுமே மாற்ற முடியாது. இன்றைக்கி ஒரு நாள் இரவு
உங்கள் அம்மா அப்பா வீட்டில் போயிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட செய்தியை சொல்லிட்டு வர, அதுக்கு எடுத்த நாளில் எப்பயுமே உன் குடும்பத்தோடு நீ பார்க்கவே முடியாது. பார்க்கணுன்னு நினச்சாலும் உன் குடும்பத்தோடு நீ இருக்கவே முடியாது. அரண்மனையில் உனக்கு ஒரு இடம் தரேன், அந்த இடத்துல தான் நீ இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு ஜங்குக்கா பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். அந்நியோ பாய் சராங்கே அமேஸ், ஹோப் யூ லைக் இட். நிக்கோ நிக்கோ நீ.